ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, உன்னிடம் உதவி கேட்கிறார் என்பதற்காக நாம் என்ன செய்துவிடப் போகிறோம்? ஒரு உதவிதானே. அவர்களுக்கு செய்தால் என்ன பாவமாக இருக்கிறது? நம்மிடம் உதவி கிடைக்கும் என்று தானே வந்து நிற்கிறார்கள் என்று உன் வீட்டில் உள்ளவர்களை கூட சமாதானப்படுத்திவிட்டு நீ செய்த உதவியால் இன்று அவர்கள் உதவி பெற்றுக்கொண்டவர்கள் நன்றி இல்லாமல் உன்னை மாட்டிவிட்டு விட்டார்கள். இதை நினைத்தால் இது உனக்கு காதில் கேட்கும் பொழுது மிகவும் வேதனையாகவும், உதவி செய்த மனசு உள்ளவர்கள் எப்படி நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருக்குமோ அதுபோலவே உன் மனமும் இருக்கிறது. உதவி என்று வந்தால் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதே போல் இருந்திருக்கலாம் போலவே இருக்கிறது. தெரியாமல் செய்துவிட்டு இப்பொழுது ஏமாற்றத்துடன் இருக்கிறேன். ஏமாற்றத்தை விட அவமானப்பட்டு நிற்கிறேன். இந்த உதவியை அவர்கள் இவ்வளவு உதாசீனப்படுத்திவிட்டு என்னை மாட்டி விடுவார்கள் என்று எனக்கே தெரியாதே இறைவா. என்னுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன்? இன்னொருவருக்கு மேல் வாங்கி கொடுத்த ஒரு பொருளானது இன்று என் மேல் பழி வந்துவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று நீ ஒரு கோயில்கள் விடாமல் கதறி அழுது வருகிறாய். நீ செய்த உதவி என்றுமே அவர்கள் மறந்திருக்க கூடாது. ஆனால் அதை மறந்திருந்தால் கூட இப்படி உன்னை பிரச்சனையில் மாட்டி விட்டிருக்க கூடாது. அப்படி செய்திருந்தால் உனக்கு நேரமே சரியில்லை என்று நான் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். உனக்கு நேரமே சரியில்லாத பொழுது நீ இதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கவே கூடாது. நம்முடைய நேரமானது நல்ல நேரமாக இருக்கும் பொழுது நல்லதே நடப்பது போல் தோன்றும். ஏதோ கெட்ட நேரமாக இருக்கும் பொழுது சாதாரண நல்ல விஷயங்கள் கூட கெட்டதாகவே நடக்கும். நம்மை அறியாத அளவுக்கு ஒவ்வொரு விஷயமுமே தவறுதலாகவே இருக்கும். நாம் என்னதான் பலமுறை யோசித்து பேசி யோசித்து செய்திருந்தாலும், யோசித்து ஒரு முடிவை எடுத்திருந்தாலும் நாம் கடைசியில் பார்க்க போவது பிரச்சனைகளாகவே இருக்கும். அப்படி நீ இருக்கும் பொழுது உன்னுடைய முடிவு நேரம் சரியில்லாததால் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதை நீ இந்த வாராகியிடம் ஒப்படைத்து விடு. இந்த வாராகி பார்த்து கொள்கிறேன். இந்த வாராகி உனக்கு கை கொடுப்பேன். தக்க சமயத்தில் வந்துவிட்டேன். நீ கலங்கி நிற்கும் பொழுது இந்த வாராகி உனக்கு கை கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன். நிச்சயமாக கவலைப்படாதே. நீ ஒன்றும் தீய எண்ணத்தில் ஒருத்தருக்கு இருந்து கொண்டு உதவி செய்யாமல் இல்லை. ஏதோ நல்ல எண்ணத்திலும் நல்ல மனதுடனும் நீ செய்ய போன ஒரு உதவியானது பெற்றுக்கொண்டவர்கள் நன்றி இல்லாமல் போனதும் இல்லாமல் அவர்கள் உன்னை மாட்டியும் விட்டு விட்டார்கள். நன்றி கெட்ட இந்த உலகத்தில் நீ செய்த உதவியானது அவர்களுக்கு பெரிதாக படவில்லை. உன்னிடம் வந்து கேட்கும் பொழுது இருந்த ஒரு பதட்டமும் ஒரு அவசரமும் உன்னிடம் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் ஒன்று கிடைக்காத வரை அது நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்ற பரபரப்பு இருக்கும். அது மேல் அவ்வளவு ஆசைகள் இருக்கும். அது கிடைத்து வந்துவிட்டால் அதன் மேல் ஒரு ஆசையும் அந்த பரபரப்பும் அடங்கிவிடும். அப்படி இருப்பவர்தான் இது. அந்த சூழ்நிலையில்தான் இந்த பிரச்சனை உனக்கு வந்தது. அவர்கள் அப்படி ஒரு பதட்டத்துடன் வந்து உன்னை உதவி கேட்டார்கள். நீயும் அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் என்ன செய்வோம் என்று நினைத்து கொண்டு நல்ல எண்ணத்துடனும் நல்ல சிந்தனையுடனும் அவர்களுக்கு நீ போய் உதவி செய்தாய். உன் வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு தடுத்தாலும் இல்லை, அவள் சாதாரணமாக நம்மை எந்த சூழ்நிலையும் மாட்டிவிட மாட்டாள், அவள் செய்த உதவியை மறக்க மாட்டாள், அவள் வந்து பெற்றுக்கொண்டவுடன் அவளே எல்லாத்தையும் சரிபார்த்து கொள்வாள் என்றெல்லாம் பேசினாய். ஆனால் விளைந்தது என்ன? உனக்கே பாதகமாக முடிந்து விட்டது. நீ எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவள் ஏமாற்ற வேண்டும் என்றே நினைத்திருக்கிறாள். வாங்கிய பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மனசு இல்லாமல் போய்விட்டது. அந்த சூழ்நிலையானது இன்று உனக்கு பெரிய பாரமாக அமைந்துவிட்டது. உன்னுடைய கவலைக்கு அதுதான் முதல் காரணமாகவே இருக்கிறது. வீட்டில் உள்ளவர்களை சமாளிப்பதே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நான் அப்பொழுதே சொன்னேன், நீதான் இப்படி செய்து கொண்டாய். இன்று உன் நிம்மதி போனதற்கு காரணம் வேறு யாருமல்ல, நீயேதான் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும். யாரையும் எங்களை கூப்பிடக்கூடாது. நீயாக தேடிக்கொண்டதை நீயாக தான் அனுபவிக்க வேண்டும். இப்படி உன்மேல் பழியை போட்டு வீட்டில் உள்ளவர்களும் உன்னை
திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு அப்படி ஒரு மன அழுத்தத்தை தந்துவிட்டது இப்படிப்பட்ட பிரச்சனை. உதவி என்று வந்து கேட்டவர்களை உதவி செய்தால் அவர்களை அடுத்த நிமிஷமே உதறி தள்ளுவது நல்ல நட்பாக இருந்துவிட முடியாது. உறவுகளாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் ஒருவர் செய்த உதவிக்காக அவர்களிடம் நன்றி சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை ஏதாவது ஒரு பழி பாவத்தில் மாட்டிவிட்டு விடக்கூடாது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றும் சொல்கிறேன், யாருக்காவது ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்றால் அவர்களுடைய தரம் பார்த்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம் பழகிய விதத்தில் என்ன செய்வார்கள், ஏதோ தவறாக செய்திருந்தால் கூட பரவாயில்லை, அந்த விஷயத்தில் தவறு செய்து விட்டார்கள், இதில் சரியாக தான் நடந்து கொள்வார்கள். அப்படி ஏதோ தவறான முடிவை எடுத்துக்கொண்டு செல்வதால் தான் இந்த விளைவு. அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தவறு செய்திருந்தால் கூட அவர்கள் பிறகும் அந்த தவறை செய்வார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாமல் அந்த நிலையில் அவர்கள் செய்தார்கள் என்றால் இப்பொழுது நம்மை அப்படியெல்லாம் செய்துவிட மாட்டார்கள் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்தில் வந்து நிற்கிறது. நீ நல்லவர்கள் என்று செய்தாய். அந்த விஷயமானது நல்லவர் என்ற எண்ணத்தை மாற்றி ஒரு பகையாகவே கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. உனக்கு அவருக்கும் உள்ள உறவை கொச்சைப்படுத்திவிட்டது. அந்த உறவானது அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். நீ என்ன நினைத்தார்? நட்பு நல்ல விதமாக பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, அதனால் நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று உன்னுடைய நேரமானது அப்படி கொண்டு போய் விட்டுவிட்டது. அதனால் தான் நான் சொன்னேன், எப்பொழுதுமே நேரம்தான் காரணம் அனைத்திற்கும் என்று. சுதாரிப்பாக இரு என்று சொன்னேன். உன்னுடைய நேரம் உன்னுடைய சிந்தனைகளையெல்லாம் மீறிவிட்டு உன்னை அப்படி ஒரு பழி பாவத்திற்கு ஆளாக்கி விட்டது. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று, பிறருக்காக நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்த காரியம் இன்று உனக்கு பாதகமாக அமைந்து வீட்டில் உள்ளவர்களிடம் கூட பேச முடியாமல் அவர்கள் திட்டுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகி கொண்டு மன அழுத்தத்தோடு மனபாரத்தோடு என்ன செய்வது என்று முடிவு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறாய். நான் சொல்வதை புரிந்து கொள். உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன், ஆதரவாக இருப்பேன், அனுசரணையாக இருப்பேன். உனக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்களை நீயே அவர்கள் வந்து உனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்களிடமிருந்து நீ என்ன கொடுத்தாயோ அதை தீவிரமாக இருந்து உனக்கு பெற்று தருவேன். நீ கவலைப்படாதே. உன்னுடைய பொருளானதோ உன்னுடைய உழைப்பானதோ எந்த இடத்திலும் வீண் போகாமல் நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களுக்கு எப்படியெல்லாம் அனுபவத்தை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்து உன்னுடைய நினைவுகளில் அவர்கள் என்ன உதவி பெற்றார்களோ அதையெல்லாம் நினைத்து பார்க்க வைத்து உனக்கானதை கொண்டு வந்து தர நிச்சயமாக உதவி செய்வேன். அவர்கள் எந்த விதத்திலும் எங்கும் தப்பித்து விடாமல் பார்த்து கொண்டு உனக்கு நல்லது நடப்பதற்கு முயற்சிகள் அனைத்தையும் செய்து அவர்களிடமிருந்து அனைத்தையும் பெற்று உனக்கு தருவேன். உன்னை எந்த விதத்தில் ஏமாற்றினார்களோ, உன்னை எந்த விதத்தில் அவர்கள் அவமானப்படுத்தினார்களோ அனைத்தையும் மாற்றி அமைத்து தருவேன். நீ கவலைப்படாதே. நீ அமைதியாக இரு. எந்த துன்பமும் இல்லாமல் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். இந்த வாராகி சொல்லும் வாக்கை நம்பு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன்னை விட்டு போனவர்கள் நிச்சயமாக உனக்கான அந்த எதை பெற்றார்களோ அதை திரும்ப தருவதற்கான வழியையும் நான் செய்கிறேன். நீ கவலைப்படாதே. இந்த வாராகி சொன்னால் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். அவர்களை எப்படியாவது உனக்கு எந்த துரோகமும் செய்யாமல் பார்த்து கொள்கிறேன். இந்த வாராகி இருக்கிறேன், நம்பு. இந்த வாராகியை நம்பிவிட்ட பிறகு நீ தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலையை விட்டு சந்தோஷமாக இரு. உனக்கு இந்த தாய் இருக்கிறேன். தாய் என்ற அம்மாவாக இருக்கும் இந்த தாய் நான் இருக்கிறேன். உனக்கு அனைத்துமாய் இருப்பேன். கவலைப்படாமல் இரு. உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நல்லது மட்டுமே நடப்பது போல் நான் பார்த்து கொள்கிறேன். ஜெய் வாராகி.